வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த யூடியூப்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ரயில்வேக்கான மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸாம். ஸோ 7 × 5 - 98 வகுத்தல் 14 + 3 = என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ். ஸோ இதை வந்து நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி தான் இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட் வந்து நம்ம டிவைடட் தான் பார்ப்போம். இப்போ 98 / 14 பார்த்திங்க அப்படின்னா 7 14 98 அப்படிங்கிற மாதிரி வந்து அடிச்சு கொடுத்துலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெருக்கல் குறியீடு தான். இப்போ 7 5 35 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கழிக்கிறதா கூட்டுறதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிருங்க. ஓகேவா? ஸோ சில நேரங்கள் நம்ம கூட்டிட்டு மட்டும் கழிக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ 35 7 போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு 5 அந்த பக்கம் ஒரு 2 போச்சு அப்படின்னா 28 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ 28 + 3 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த பக்கம் 3 இருக்குல்ல, அது 2 வந்து கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 28ஓட 3 கூட்டிங்கன்னா 31. அந்த 31ங்கிறது ஆப்ஷன் 2ல தான் இருக்குது. அப்போ கரெக்டான ஆன்சருமே வந்து ஆப்ஷன் 2 தான். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸாக நீங்கள் போர்ட் மாஸ் ரூல்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது 1 எதிர்பக்கம் என்ன அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது டைஸுங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சில இதில் 3 கூட வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1, அதாவது இங்கே என்ன எது கேட்டிருக்காங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டேஸில் எங்கே இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கணும். ஸோ இப்போ 1ங்கிறதுனா ஃபஸ்ட் டேஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ மிச்சம் அது போக மிச்சம் இருக்கிறது சேமாக இருக்கான்னு பார்க்கும்போது இப்போ 2ங்கிறது வந்து இந்த டேஸில் இருக்குது, பக்கத்து டேஸில் இருக்குது. அப்போ 2 வந்து சேமாக 1 தான். ஓகே, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 4, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 4 முள்ள 1 முள்ள, அதாவது சேமாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண, அதாவது இப்போ வந்து நான் எப்படி ஆரோ மார்க் போடுறனோ, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் அப்படியே இந்த பக்கம் ஆரோ மார்க் போடுறோன்னா அதுவுமே கிளாக் வைஸ் தான். இப்போ கிளாக் வைஸ் அதாவது சேமாக உள்ளதுக்கு அடுத்து கிளாக் வைஸ் பார்க்கும்போது 4 தான் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2க்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து 3 தான் வந்துன்னா கிளாக் வைஸில் வருது. ஓகே, அடுத்த டைஸ் அது 4க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகே, அதாவது 1 தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ங்கிறது வரும். ஓகேவா? ஸோ அதாவது கிளாக் வைஸில் பார்க்கணும். ஓகே, 2 இதுலையுமே. அப்போ 1 எதிர்பக்கம் தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ 1 எதிர்பக்கம் என்ன அப்படின்னா 5 தான். ஓகே, அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2ல இருக்க 5 தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ இது வந்து நிறைய பேர் குழப்பம் அடைகிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, சிம்பிளான ஒன்று தாங்க. அதாவது சேமாக இருக்கிறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாக் வைஸில் பார்த்து ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி அதுதான் ஆப்போசிட் வருங்க முடிவு பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு TGXSFW அப்படிங்கிற மாதிரி வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க. அதே இது வந்து POR அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து லெட்டர் அனாலாக்கின்னு சொல்லப்படக்கூடியது. இங்கே ஒவ்வொரு லெட்டராக வந்து நம்ம கோடிங் மாதிரி வந்து பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ டீலேருந்து எஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்திருக்கும்? ஸோ டீலேருந்து எஸ். ஓகேவா? அப்போ டீங்கிறது ABCD படி தான் நம்ம போகணும். அப்போ டீக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்ஸுக்கு முன்னாடி உள்ளது தான் டி. அப்போ இங்கே பி இருக்குது, பிக்கு முன்னாடி உள்ளது ஏ அப்படி மாதிரி முடிவு எடுத்துரும். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்க்கு முன்னாடி உள்ளது, எஃப்க்கு அப்புறம் வரக்கூடியதான் வந்து ஜி. புரியுதுங்களா உங்களுக்கு? EFGன்னு சொல்லுவோம்னா அதே மாதிரி வந்து இப்போ ஓங்கிறது ஓக்கு முன்னாடி என்ன வரும்? என்ன தான், அதாவது MNO அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி வந்திருக்கு. அதே இப்போ டபிள்யூலேருந்து எக்ஸை ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா டபிள்யூக்கு அப்புறம் தான் எக்ஸ் வரும். ஓகே, ஸோ WXYZ அப்படின்னு சொல்லுவோமா, அதே மாதிரி தான். இப்போ வந்து இங்கே ஆர் இருக்குது. ஓகே, அதாவது PORல வந்து கொஸ்டின்ஸில் ஆர் இருக்குது அப்படின்னா ஆருக்கு முன்னாடி உள்ளது. ஓகேவா? ஸோ ஆருக்கு முன்னாடி உள்ளது என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Q தான் வரும். ஓகே, அதாவது PQRST அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்போமா, அப்போ Qக்கு அப்புறம் ஆர் தான் வந்து வரும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டோம். அப்போ ANQங்கிறது தான் கரெக்டானது. அப்போ ANQங்கிறது ஆப்ஷன் 3ல தான் இருக்குது. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ சிம்பிளான ஒரு மெத்தட் தான். பட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எம்படி ஃபிகர்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே மேலே கொடுத்துருக்காங்களே அந்த பாக்ஸில் இந்த சேஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க எந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்கு அப்படி மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸும் ரயில்வேலும் கேட்குறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியான சேஃப் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன்ஸும் வந்து அதுக்கு ரிலேட்டடாக வந்து இல்லை. ஓகே, அதனால் அதையும் அடிச்சாச்சு. அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்த் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணலாம் கண்ண முடிக்கிட்டு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நான் அந்த ஓவர் ரைட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, மேலே வந்து அழகாக வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டான ஒன்று. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2, அதாவது 4த்தில் இருக்குல்ல அதுதான் வந்து வரும். ஓகேவா? சிம்பிளான ஒன்று. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? அது சிம்பிளிஃபிகேஷன் சொல்லி கிடையாது. இது ரீசனிங்கில் வந்து சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும். அதுக்கப்புறம் தான் போர்ட் மாஸ் ரூல் படி தான் சால்வ் பண்ணணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் எது மாற்றணும் அப்படிங்கிற பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்து சம்ம போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே போர்ட் மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து இப்போ வந்து சிம்பிள்ஸை மாற்றிட்டு எது வந்து நான் மாற்றும் பொழுது நமக்கு 0 கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்போவுமே போர்ட் மாஸ் ரூல் போகும்போது டிவைடட் தானே ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதே தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டிவைடட் பார்க்கும்பொழுது இப்போ 2 / 4. ஓகேவா? ஸோ இப்போ அதாவது
இந்த பக்கம் 4/2 அப்படிங்கிற மாரி இருந்தா அடிச்சு குடுக்கும்போது நமக்கு ஈஸியா வந்துரும் முழு நம்பர் கிடைக்கும். பட் வந்து 2/4 அப்படிங்கிறப்ப ஓரண்ட 2 கீழ வந்தா ஈரண்ட 4 1/2 அப்படிங்கிற ஒரு பின்னமா தான் கிடைக்குது. ஓகே. ஸோ இந்த மாரி பின்னமா நமக்கு ஆன்சர் எப்பவுமே கிடைக்கக்கூடாது. ஓகே. அதனால கண்டிப்பா வந்து இந்த வகுத்தல் குறியீட்ட தான் இங்க மாத்துற மாரி இருக்கு. அதே இது வந்து இங்க 9/3 ஓகேவா? ஸோ இத வந்து நம்ம அடிச்சு குடுத்தோம் அப்படின்னா நமக்கு முழு நம்பர் கிடைக்கும். அதாவது ஒரு 3 3 9 அப்ப 3ங்கிற முழு நம்பர் கிடைக்கும். அப்ப கண்டிப்பா வந்து இந்த இன்ட் இருக்குல்ல மல்டிபிகேஷன் இருக்க இடத்துல வந்து நம்ம டிவைடட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த 2 சிம்பல் தான். அதாவது டிவைடையும் மல்டிபிகேஷன்ஸையும் அப்படியே மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அதே மாரி நான் போட்டு காமிச்சு உங்களுக்கு பண்ற மாரிங்க. இப்போ டிவைடட் தானே ஃபர்ஸ்ட் வரும் போர்ட் மாஸ் ரூல் படி. அதான் பண்ண போறோம். 39 அதாவது சாரி இங்க 3ங்கிற முழு நம்பர் கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 42 அப்படிங்கிற ஒண்ணு கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8ல 2 போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 8ல 2 போச்சு அப்படின்னா அந்த 8 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பக்கம் கூட்டிட்டு வந்துரும். ஓகேவா? அந்த 8 கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 3 ஓகேவா? ஸோ அப்போ 3ல 3 போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னா 0 தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் தான். இத போர்டு சிம்பிள்ஸ மாத்திட்டீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாவே கிடைச்சிரும். ஸோ அதனால கண்டிப்பா வந்து ஆப்ஷன் 4ல இருக்கிறது தான் வந்து வரும். ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் கிளியர் பண்றேன். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரீசனிங் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் அனலாக்கின்னு சொல்லப்படக்கூடியது 5 125 8 என்ன வரும் அப்படி மாரி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ 5லேருந்து 125ங்கிறது எந்த மாரி கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிற பார்த்தோம்னா 8லேருந்து இன்னைக்கு கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ 5ங்கிறது வந்து 5 கியூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 125 கிடைக்கும். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது 5 × 5 × 5 ஓகேவா? 5 25 25 கூட 5 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 125 கிடைக்கும். அதே மாரி இங்கே பண்ணியிருப்பாங்களா? அதாவது 8 கியூப் அப்படின்னா 8 × 8 அதாவது 8 × 8 வந்து 64 அதாவது 8 64 சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் 8 பெருக்குனீங்க அப்படின்னா 4 8 32 ஓகேவா? இது 3 6 8 48 ஓட வந்து 3 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 51 அதாவது 512 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 512ங்கிறது தான் வந்து இதில் கரெக்டான ஆன்சராகவும் இருக்க முடியும். ஆப்ஷன் 1ல இருக்க 512 தான் வந்து கண்டிப்பாக இதில் வரவும் வந்து வாய்ப்பு இருக்கிறது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இது என்னடாதுன்னா ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ கண்டிப்பாக ரயில்வேல வந்து அதிகமாக கேட்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசி இதுக்கு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளதை நீங்கள் இந்த மாதிரி நம்பர் போடுறல 1 2 3 4 5 6 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறங்க. ஓகே. ஸோ போட்டு அப்படியே வந்து அதை எடுத்து எழுதிருங்க மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்து 2 பெருக்கிருங்க. ஓகே. அப்போ 6 × 2 அப்படி பார்த்தீங்கன்னா 6 2 12 அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து 12 அப்போ 12 ட்ரையாங்கிள் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிற முடிவு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியான ஒன்று தான். ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மேலே போட்ட மாதிரியே போட்டுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இது எக்ஸ்ட்ரா வருது. ஓகே. ஸோ மொத்தம் 8 வந்து இருக்குது. அப்போ 8 போட்டுக்குங்க. அது கூட இன்ட்டு 2 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 2 எத்தனை கரெக்டாக வந்து 16 அப்படின்னு கிடச்சிடும். அப்போ 8 2 16 அப்போ மேலே வந்து 12 இருக்குது கீழே 16 இருக்குது அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. ஸோ இதே மாதிரியான சிம்பிளாக கண்டுபிடிக்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுவும் ரீசனிங் தான். அதாவது நம்பர் அனலாகின்னு சொல்லுவாங்க. 2 12 ஓகே. ஸோ 2 12 இங்கே 3 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ 2லேருந்து 12 சிம்பிள் தாங்க. ஓகே. 2லேருந்து 12 எப்படி வந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 ஸ்கொயர்ட் என்ன அதாவது 2 கூட அந்த நம்பரே பெருக்குங்களே அப்படி கூட பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 2 ஸ்கொயர்ட் என்ன 2 4 அப்படின்னு சொல்லுவோம். அது கூட மறுபடியும் வந்து அந்த நம்பரே பெருக்குங்க. இப்போ 4 2 8 புரியுதுங்களா? அப்போ இங்கே 2 அந்த 4 8 வந்து கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி தான் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. அதாவது 3 பண்ணியிருப்பாங்களான்னு பார்க்கலாமா? அப்போ 3 ஓகேவா? ஸோ அப்போ 3 என்ன 3 ஸ்கொயர்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 9 ஓகேவா? ஸோ அப்போ அந்த 9 கூட வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 3 கூட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 3 பெருக்கணும். அப்போ 3 9 சாரி 3 27 27 கூட அந்த 9 27 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? கரெக்டாக வந்து உங்களுக்கு 36ங்கிறது கிடைக்கும். அந்த 36 தான் வந்து இதில் கரெக்டான ஆன்சராக இப்போ இருக்குது. இப்போ 36 தான் வந்து 3 ரிலேட் பண்ண கரெக்டான ஒரு ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் 3ல இருக்க 36 தான் இதில் வந்திருக்கும். ஓகே. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளான ஒரு மெத்தடு. பட் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரியான மெத்தட் தெரியல. ஓகே. ஸோ இதை புரிஞ்சுக்கிறங்க. இது அதிகமாக வந்து ரயில்வே எஸ்எஸ்சியில் கேட்குறாங்க. தேங்க்யூ.